தமிழகத்தில் என்னால் இயன்றளவு போர்க்களத்திலே நின்று போராடியவர். இங்கே நம்முடைய தமிழ் புத்தன் கீதா பாண்டியன் போன்றவர்களுக்கு என்னுடைய இளமை காலம் முதல் தெரியும். முதலில் நான் கைது செய்யப்பட்டவுடன் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய எழுச்சி தமிழன் திருமாவளவன் என்னை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கு. முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நொடியே நான் பாடல சொல்லியிருக்கேன், சிறுத்தையை போன்றதால் சிங்கம் வர இந்த சிங்கத்துக்கு முன்னே சிறுத்தை வந்து சொல்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் புலிகள் இயக்க நண்பர்கள் அந்த கிரேபேஜ் முன்னாடி அவங்க திறந்தாங்க. நம்முடைய நண்பர்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கவர்னர் பேசுவதற்காக அதில் நிறைய விளக்கம்லாம் சொல்ல போறீங்க. தொடர்ந்து நம்ம வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன், வில்சன், கமலக்கண்ணு, நீங்க இன்றைக்கு கீதா பாண்டியன் வருஷத்துக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நாளுக்கு முன்னாடி RSS பாஜக தமிழ்நாட்டில் இல்லாம இருந்தாங்க. நான் சட்டக்கல்லூரில் படிக்கும்போது நான் ஒரு 11 மணிக்கு காலேஜுக்கு போயிடுவேன். 91, 92 சட்டக்கல்லூரி. ஒரு நாள் ஒரு பாஜக கொடி ஊட்டிட்டு இருந்தா ஒரு பையன், ஒரு குடிங்கி அந்த குடிங்கி கொடி ஊட்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு ஆனால் ஜனாகிருஷ்ணமூர்த்தி வர போறாருன்னா கொடியேற்ற போறாங்க. பைக் செட்டு இந்த இதெல்லாம் தூக்கி ஓடல, மண்டை உடைச்சுக்கிடுவாங்க. ஆனால் அடுத்த நோடியே தூக்கி ஓடி போயிட்டா எல்லா கட்சியும் கூப்பிட்டு சட்டக்கல்லூரி மாணவர்களை பூரா கூப்பிட்டு சட்டக்கல்லூரியில் மதவாத பாஜக கடைசியை பிரிந்து அறிக்கை கொடுத்தோம். 92 நாங்கள் மாணவராக இருக்கும் சொல்லி. ஆனால் இன்னைக்கு எனக்கு வழக்கு வருது, பிணை வருது, ஜாமீன் வருது. 10 பாஜக வந்து எதிர்த்து பேசுறாங்க, வாழ பார்க்குறாங்க. இதை நம்ம உணவாளர்கள் வந்து அடையாளத்துக்கு எடுத்துக்கிறீங்க. அதே நேரம் நாங்கள் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு அந்த கருத்தை அழைத்து சென்றுட்டோம் அப்படின்ற பெருந்தோடு நான் நிற்கிறேன். முதல்ல நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கு எனக்காக பொருள் எடுத்துள்ளதுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. நேற்றைக்கு நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த நம்முடைய தலைவர் நேற்று வழக்கறிஞர் மனுவிலே என்னை வந்து வழக்கறிஞர்கள் 10 பேர் வந்து சந்திச்சு உற்சாகம் கொடுத்தாங்க. எதையும் பார்ப்போம்னே, கவலைப்படாதீங்க, கவலைப்படல, உங்களுக்கு தைரியமானவர் தான், கவலைப்படாதுன்னு சொன்னாரு. இந்த வழக்கை சொன்னாங்க, 2 ஜாதிக்கு நான் தான் ஜாதியை வேணாம்னு போராடிட்டு இருக்கேன். பல கூட்டங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களும் அடக்கப்பட்ட மக்களும் ஓரணியில் திறந்து தமிழன் திராவிடன் மனித என்ற உரிமைகளை காப்போம் அப்படின்னு போராடிட்டு இருக்க. நான் என்ன வழக்கு இந்த சொன்னது மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லி போராடுறவங்க நாங்களா, ஓட்டு கேட்ட உதயசூருக்கு ஓட்டு கேட்டது நாங்களா, வீதி வீதியா மாநில உரிமைகளை காக்கும் திமுகன்னு சொல்லி ஓட்டு கேட்டது நம்ம. ஆனா இப்ப இரட்டை ஆட்சி நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குன்னா, கவர்னர் ஆட்சி இங்க நடக்குதா, போலீஸ் கவர்னர் கட்டுப்பாடுல இருக்கா, முதலமைச்சர் கட்டுப்பாடுல இருக்கா. நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன், எல்லா போலீஸ்காரனுக்கும் தெரியும். போலீஸ் வழக்கறிஞர் 2 தண்டவாளம் மாதிரி இருக்கிறவங்க நான் முரண்பாடு வச்சுக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாத்துக்கும் IAS பூரா தெரியும், நம்பராக தான் பார்ப்பேன். ஆனா நான் ஒரு 27 வருஷம் வழக்கறிஞர், பொதுவாளுக்கு இருக்கிறேன், ஒரு பொறுப்பான மனிதர். போலீஸ் தேடி வர்றாங்க, 4 ஜீப்பு 4:07 மணிக்கு சாயந்தரம். நான் நினைச்சிருந்தா அதை பெருசாக ஆகிக்க முடியும், வீட்டுக்குள்ளே வரைய முடியாது அனுமதி இல்லாம. நான் ஒரு நண்பராக கூட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். கமிஷனர் கூப்பிடுறாரு, வாங்க. நான் ஒரு போன்ல கூப்பிட்டு வராது, இத்தனை மணிக்கு கமிஷனர் கூட சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா போன்ல கூப்பிட்டா, ஏன் இந்த நாடகம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஆட்சி நடக்குதுதான் நான் என்னுடைய கேள்வி. நான் முதலமைச்சர் பேச போறேன், அது வேற. ஆனா எதற்காக இந்த வேலை? நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கடுமையான அஞ்சல் சம்பவத்துக்கு ஒரு அயோக்கிய பெயர் கலைஞர் குடும்பத்தை நேரம் கிழிக்கிறான். ஏன் வழக்கு போடுறதுக்கு புரியவில்லையா? மயிரன் கவர்னர் சொன்னாரு, அண்ணா சொன்னாரு, அண்ணா இந்த நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி என்ன மயில் தானே இருக்கா, தாடியில என்னப்பா இருக்கா, அந்த ஆட்டு தாடி தானே நீ சொன்ன பெரிய அஃபென்ஸ். அப்படி பார்த்தா ஹைகோர்ட்டாவது மயிலாவன் கேட்டேன் எச் ராஜா, அவனை பிடிக்கிறது வக்கு இருக்கா? நான் கேட்கிறேன், என்ன சிறை அடக்குமுறை வழக்கு இதெல்லாம் கண்டு பயங்கரமா? தூக்கு மேல ஏறினாலும் பசுமன் மாண்டியன் எதற்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்க. ஜனநாயகத்துக்காக போராடுவேன், ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுவேன், வீதியில் இறங்கி போராடுவேன், நீதிமன்றத்தில் போராடுவேன். இதற்காக எத்தனை வழக்குகளையும் சந்திப்பதற்கு நான் தயார். அதனால பயப்பட மாட்டேன்.
ஏன் தமிழையும் பயப்படக்கூடாது. இது என்னன்னா கொஞ்சம் அவன் எந்திரிச்சு வருவாங்களே, அவன் மிரட்டு மாதிரி பசுமன் தூக்கி போட்டாங்க. அவர் வக்கீல் அவரே தூக்கி போட்டாங்க. அடுத்த தலைமுறை மிரட்டுற மாதிரி மிரட்டல் உறுப்பினர்கள் அஞ்ச மாட்டான். ஒண்ணு கவர்னர் திமுக அரசு எதுக்குதா, அதாவது இந்த கவர்னர் ஐஸ் வைக்கலாம், எதுக்கு என்னுடைய கைது தெளிவுபடுத்துங்க. இதை விட கடுமையா பேசுறான் கலைஞர் குடும்பத்தை, கோவாரம் குடும்பத்தை ரோட்ல இருந்து பேசுறான் யூடியூப்ல. ஏன் பாக்கலையா? இல்ல உளவுத்துறை கொண்டு போகலையா? அதோட இன்னொரு பெரிய இந்த உளவுத்துறையோட அசிங்கத்தை சொல்றேன் கேளுங்க. கேவலம் நான் இப்பயும் பொருங்க விட்டுட்டு வந்திருக்கேன். நேற்றைக்கு பழைய நடந்துட்டு இருக்கு, ஜாமீன் மனு விசாரணை நடந்துட்டு இருக்கு, ஆதாரபூர்வமான செய்தி விசாரணை நடந்துட்டு இருக்கு. கைமேடு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகல. இந்த நேரத்து டைம் என்ன டைம் உனக்கு? என்ன டைம்? இன்ஸ்பெக்டர் என்ன வழக்கு முடியாது கொடு. இதை எப்படியாவது வம்புழுக்கிறதுக்காக இழுக்கிறதுக்காக நாளை அனுப்புறதுக்காக நேற்று இன்ஸ்பெக்டர் நேற்று கொடுக்கணும். ஆனா 2 மணி வரைக்கும் கொடுக்காம 2:30 மதியம் 2:30 மணிக்கு ஜெயிலுக்கு போட்டு ஒரு எஸ்ஐயோட வராரு. உளவுத்துறை நான் சொல்ற எழுதிக்கிறேங்க. நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன். அதை நான் பெருசு பெருத்திருந்தேன். இன்னைக்கு என்னால சட்டையை கலட்டிருக்கிறேன். இன்னும் நான் பகிரங்கமா சொல்றேன். அதாவது 2:30 மணிக்கு அவர் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம நேரம் 2:30 மணிக்கு ஜெயிலிட்டு உட்காந்து கூப்பிட்டு விடுறாரு. ஜெயிலிருந்து என்னன்றேன், நாங்க பீட்டு வாரண்டோட வந்திருக்கோம். நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேசிருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதுக்கு நீங்க ஜாமீன் வாங்க, உங்களை பீட்டு வாரண்ட் போடுறாரு. நான் பீட்டு வாரண்ட் கையெழுத்து விட்டு போட்டு விட்டுருந்தா அந்த பீட்டு வாரண்ட் போட்ட இன்ஸ்பெக்டர், ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட் எல்லாமே சஸ்பெண்ட் நேரம். அந்த இடத்துல நான் மணி நேரம் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் நான் ஜாமீன் வாங்கிட்டேன், நீங்க ஒழுங்கா போய் உங்க நோட் எடுத்து பாருங்க, 15 நாள் கண்டிஷன் மேல் கையெழுத்து போட்டுருங்க, கோர்ட்ல ஆர்டர் போய் பாருங்க. மதுரை அடிச்சு 1 நாள் திரும்ப வரவே. அப்ப உளவுத்துறை யார் என்ன வேலை வாங்குறீங்க? மதுரையில் கமிஷனர் கேட்கிறேன், யார் உளவுத்துறை வச்சிருக்கீங்க? என்ன கேஸ் போடுறீங்க? என்ன உளவுத்துறை பார்க்குது? நான் ஒரு ஜாமீன் வாங்கியிருக்கேன், ஒரு வழக்கறிஞர் ஜாமீன் வாங்கியிருக்கேன், 15 நாள் கையெழுத்து போட்டுக்கிறேன். அது கூட ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியல, ஐஎஸ் எடுத்து கொடுக்கல. நீங்க எனக்கு நான் பீட்வார்ல கைது பண்ண கமிஷனருக்கு ஆச்சுதானே? 2 பேரு சித்திரை திருவிழாவில் இறந்து போட்டான்னு சொல்லி பாஜக காரன் குதிக்கிறான். போலீஸ் பாதுகாப்பு சரியா கொடுக்கல, அதுல போலீஸ் தூங்குது. இந்த ஆட்சி கெட்டவங்க நான் ஒரு நாள் அறிய கொடுத்தேன். போலீஸ் தெளிவா வேலை பார்த்துச்சு. அவங்க போலீஸ் கண்காணிப்பு போகிறப்ப அமைச்சர் உள்ள வேலை பார்த்தாங்க சித்திரத்துலான்னு சொன்னேன் நானு. அதுக்கு நீ உள்ள போடுறியா? எதுக்கு உள்ள போடுற? பிஜேபி யார் உள்ள இருக்கியா? இங்க சொன்னாங்க கனிவன் சொன்ன மாதிரி இந்த சாதி அமைப்புகளை ஒருங்கிணைத்து அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்காக போராடப்படும் மிரட்டுறீங்களா? என்ன காரணம்? கலைஞர் குடும்பத்தை தவறுக்கவா பேசலாம், முதலமைச்சர் குடும்பத்தை தாறுமாறா பேசலாம் பிஜேபி. ஆனா அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன், வளர்ந்து பேசிட்டே தான் இருக்கான். அதனால உளவுத்துறை யார் கட்டுப்பாடு? கவர்னர் கைக்கு போயிடுச்சு. இல்லாட்டி என்ன கேட்கறேன்னா, ஒரு பீட்டு வாரண்ட் போறதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஜாமீன் வாங்கின மனுவே அந்த உத்தரவே தெரியாம வராருன்னா அப்ப அவர் நோக்கம் என்ன? சுமன் யாரும் முதலமைச்சருக்கு தெரியும், எனக்கு தெரியும் முதலமைச்சருக்கு. ஆனா என் மேல இன்னொரு வழக்கு போட்டு உள்ள வைக்கிறது திமுக ஆட்சி இருக்குன்னு சொல்றேன் நானு. சைனியர்களுக்கான ஆட்சி தொடர வரும்னு சொல்றேன் நாங்க. என்னவே உள்ள வைக்கணும்னு சொல்லி வழக்கு போறேன். முதலமைச்சருக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு போட்டாங்களா? யாருடைய கட்டுப்பாட்டு காவல்துறை இருக்கு, நல்லா எழுதி வச்சுட்டு இருக்கு உளவுத்துறை. நான் கரிமேடு இன்ஸ்பெக்டர் மேல வழக்கு போட்டேன்னு சொன்னா சட்டையை யூனிஃபார்ம் கலக்க வேண்டியதான். வீட்டு வாங்க வராருங்க, வீட்டு வாங்க போட்ட முடிஞ்சு ஜாமீன் எடுத்துருக்கிறேன். ஒரு ஓட்டை இருக்குது நிர்வாகத்துல, இந்த ஓட்டை சரி பண்ணுங்க. மாநில உரிமைகளுக்காக போராடுவது சிறைக்குள்ள போன கன்னட கைதிவாசிகளும் சிறைவாசின்னு சொல்றாங்க. இந்த கவர்னர் என்னங்க நம்மளோட தெளிவா பேசுறேன். எதுக்காக பொருள் கொடுத்துருக்கேன், அவருக்கு பொருள் கொடுத்தேன். நான் நினைக்கிறேன் கன்னட நிர்வாகத்துல கை கொடுக்குற அவ்வளவு பொருள் நீங்க எங்களுக்காக தான் பொருள் கொடுத்துருக்கீங்க. நன்றிடா. என்ன பண்ண எங்க மசோதான் நாங்க கைக்கு போடாம இருக்கேன். கவர்னர் சிறைக்குள்ள பேப்பர் படிக்க உள்ள போங்க வரிசையா வந்து சிறை கைது கை கொடுக்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை
சட்டத்தை கையெழுத்து போட மறுக்கிற இந்த கவர்னரை எதிர்த்து பேசுவதற்கு இந்த வழக்கு தான் பசுமொழி மாநிலக்கு பரிசு என்று சொன்னால் அந்த வழக்கை சந்திப்பதற்கு நான் தயார். எனக்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து இடதுசாரி இங்கே கூடியிருக்கூடிய அமைப்புகளுக்கும் நம்முடைய தமிழ் புலிகள் கட்சிக்கும் அதன் தலைவருக்கும் நன்றியை சொல்லி என்றும் போராடுவேன். தொடர்ந்து மக்களுக்காக போராடுவேன். நன்றி, வணக்கம்.